பண்ணுற 1500 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம மெகா சிட்டி சைட்டு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாகவே தராங்க. பிளாட் புக் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பிளாட் ஃப்ரீயாகவே தராங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் ரேலம் சிவர்ஸ். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க சைட்டு ஒரு பாரிஸை மிஸ் பண்ணவங்களுக்கும் கோயம்பேடை மிஸ் பண்ணவங்களுக்கும் ஏர்போர்ட்டு நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை மிஸ் பண்ணவங்களுக்கும் இது எல்லாத்துக்குமே சூட்டபுளான சைட்டு. இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ பரபரப்பாக இயங்கிக்கிட்டு பெங்களூர் ஹைவேஸ் இங்கே தான் குத்தம்பாக்கம் ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ஸ்டேஷனு, அப்கமிங் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இது எல்லாமே வரப்போகுது. இந்த மாதிரி வர இடத்துல நம்ம சைட்டுமே லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா நம்ம சைட்டுக்கு போகிற செகண்ட் லொக்கேஷன் தான் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே ஏசி ஏர் கண்டிஷனர் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா யூபி சினிமாஸ், இப்போ வந்து வேல் சினிமாஸ் ஆக்கிட்டாங்க. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 500 மீட்டர். இந்த இடத்துல நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். இங்கே தான் நம்ம சைட்டு மேலே இன்னும் டீட்டெயிலாக நம்ம சைட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலாம் வாங்க. நாம் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்னையோட வெஸ்ட் சென்னையோட என்ட்ரன்ஸ் சொல்லலாம். பின்னாடி தெரிகிற டோல்கேட்டு, இந்த டோல்கேட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு தான் நம்ம சைட்டுமே லொக்கேட் இருக்குது. நம்ம சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நேராக போய் சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இப்போது அவ்வளோ எதிர்பார்த்து நம்ம சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஜே சக்தி நகர் ப்ராஜெக்ட் யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராஜெக்ட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட். அதாவது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா பூந்தமல்லிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகும்போது ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்டு இமீடியட் ரைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு 142 பிளாட் போட்டிருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, 24 ரோடு கொடுத்துருக்கோம். காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு. 80% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. வாங்கினா இமீடியட்டாக வீடு கட்டிடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இவிபி சினிமாஸு, அப்கமிங் மெட்ரோ, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெங்களூர் ஹைவேஸு, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இது எல்லா டெவலப்மெண்ட் இருக்கிற இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டெவலப்மெண்ட்டை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ஸ்டேஷனு, பெங்களூர் ஹைவேஸு, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸு, ஏர்போர்ட்டு இது எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த துணை நகரமாகவே ஸ்ரீபெரும்புத்தூர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, மெட்ரோ, ஏர்போர்ட்னு சொல்லி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்கில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் தவறிட்டிங்கன்னா ஒரு பாரிஸில் என்ன ஃபீல் பண்ணுமோ, கோயம்பேட்டில் என்ன ஃபீல் பண்ணுமோ, கிளாம்பாக்கத்தை என்ன ஃபீல் பண்ணுமோ, ஒரு மீனம்பாக்கத்தை என்ன ஃபீல் பண்ணுமோ, ஏன் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண ஏன்னா அடுத்த கோயம்பேடாவும் பாரிஸாகவும் மீனம்பாக்கமாகவும் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்ன கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் தான் காரணம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155 பிளாட் போட்டிருக்கோம். மொத்தம் 3 ஃபேஸு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு, 30 அடி ரோடு, 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் அப்படியே பாருங்கள் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இமீடியட்டாக வாங்கி ரீலோகேட் ஆகலாம். வாங்கினீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மாதத்தில் நாங்களே வீடுமே கட்டி கொடுத்துட்றோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுனால ஒரு 80-90% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கிட்ட லேண்ட் புக் பண்ணோன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. கையிலேருந்து ஒரு 3 லட்சம் முன்பணம் இருந்தாவே போதும். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு லேண்டை சூஸ் பண்ணிடலாம். இன்னொரு 1 லட்சம் முன்பணம் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட்டில் வீடே சூஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 மந்த்ஸில் நாம் வீடு கட்டி கொடுத்துருவோம். பேங்க் லோன் வந்து ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் பட்சத்தில் 90% நம்மளால் பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட்டில் புக் பண்ணுற 1500 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம ப்ரீமியர் ஹவுசிங்கோட 9ஆம் ஆண்டு நிறைவு விழா, அதாவது 10ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த 10ஆம் ஆண்டு துவக்கத்தில் 1500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங் சக்தி நகர் சைட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம மெகா சிட்டி சைட்டு காஞ்சிபுரம் சைட்டில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாகவே தராங்க. இந்த மாதிரி ப்ரைமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னடா எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ப்ரைஸ் சொல்லின்னு பார்க்குறீங்களா? இந்த நம்ம ஜே சக்தி நகர் ஃபேஸ் 3யோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2466. இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி சைட்டை மிஸ் பண்ணிட்டுனா கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.